இப்போது ஸ்பைசியான கிறிஸ்பியான மைதா பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போது 1 கப் மைதா எடுத்திருக்கேன். 1 கப் மைதாக்கு தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் ஓமோ சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஓமோ இருந்தால் ஓமோ சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா எள்ளு இருந்தால் எள்ளு சேர்த்துக்கோங்க. ஓமம் சேர்த்துக்கிறதால நல்ல ஜீரணமாகும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஓமம் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ நல்லா தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்தாச்சு. இதை சப்பாத்தி மாதிரி செய்கிறதுக்கு தேவையான அளவு உருண்டை செஞ்சு வச்சுக்கலாம். இதை சப்பாத்தி மாதிரி நல்லா பெருசாக செஞ்சாச்சு. இப்போது நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம இதை